இங்கே வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தில் வந்து எனக்கும் என் பையனுக்கும் ஒயிட் மாஸ்டர் வாய்ப்பளித்த சுராஜ் சாருக்கு நன்றி தெரிவிச்சுக்கேன், ப்ரொடியூசருக்கு நன்றி தெரிவிச்சுக்கேன். இந்த படத்தில் வந்து நான் ஃபைட் மாஸ்டர் ஒண்டி ஒர்க் பண்ணல. ஃபைட் மாஸ்டர் வந்து எல்லா காமெடி சீக்வன்ஸ்லாம் நான் எடுத்திருக்கேன். ஜெயம் ரவி சார் ஃபைட்லாம் வந்து என் பையன் எடுத்திருக்கான். இந்த படத்தில் வந்து கலகலப்பு மாதிரி சூரிக்கு அசிஸ்டண்டாக ஒரு பெரிய ரோல் பண்ணியிருக்கேன். அந்த கேரக்டர் பெரிய காமெடியாக வரும்னு நினைக்கிறேன். இப்போ அதில் லென்த்து பார்த்து 2-3 சீன் கூட டேரக்டர் சார் எடுக்கணும்னு சொன்னார். ஆனால் ஜெயம் ரவி சார் வந்து மாஸ் சீன் கண்டிப்பாக வச்சான்னு சொன்னார். அவருக்கு இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படம் வெற்றி பெற வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். ப்ரெஸ் டிஜிட்டல் மீடியா எல்லாருக்குமே வணக்கம். அப்பாட்டாக்கர் படத்தில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். பிகாஸ் இது படம் மாதிரியே அந்த ஷூட்டிங் ஸ்பாட் கூட பயங்கர ஹியூமராக இருக்கும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சுராஜ் சார், என்ன இந்த அப்பாட்டாக்கர்க்குள்ளே எனக்கு ஒரு பியூட்டிஃபுல் ரோல் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ரவி எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிறதுக்கு, அண்ட் த்ரிஷா அண்ட் மை ப்ரொடியூசர். இப்போ யார் சொல்கிறதுனா எனக்கு கன்ஃபியூஷன். கோகுல் இல்லை முரளி சார் எல்லாருக்குமே, லக்ஷ்மி மூவி மேக்கர்ஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் செந்தில் சார் ரொம்ப அழகாக க்யூட்டாக காமிச்சிருக்காங்க படம் ஃபுல்லாக. அண்ட் மியூசிக் தமிழ் ரொம்ப நல்ல டியூன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஷில்வா, தினேஷ் மாஸ்டர், வேறு யாரையும் விட்டாங்க, எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் சூரிக்கு இந்த படத்தில் வந்து ஒரு நல்ல சாலிடான ஒரு கேரக்டர், ஒரு டோட்டலாக வந்து அவங்களோட ஷோல்டர்ஸில் இருக்கும் அந்த ஹியூமர்ன்றது. அண்ட் ரொம்ப நல்லா ப்ளே பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச். அப்பாட்டாக்கரை பெரிய ஹிட் பண்ணுங்க. அண்ட் வி நீட் யுவர் பிளெஸிங்ஸ். தேங்க்யூ. அடுத்து செல்வி த்ரிஷா. Vanakkam, good evening. Firstly, எல்லாருக்கும் thanks for being here this evening. And முதல்ல எனக்கு I want to thank my producers, Murli sir and his sons, Lakshmi Movie Makers ரொம்ப நன்றி. And besides that, Suraj sir, thank you. எனக்கு ரொம்ப அழகான ஒரு ரோல் கொடுத்துருக்காரு. நான் ஐ திங்க் சில பேர்கிட்ட சொன்னேன், லாஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி ஒரு காமெடி arrogant stubborn ரோல் பண்ணி ஒரு தெலுங்கு படம் அத்துடுன்னு. ஐ திங்க் ஆஃப்டர் தட் இட்ஸ் திஸ் ஃபிலிம். எனக்கு காமெடி ரொம்பவே பிடிக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் கிவிங் மீ தட் ஆப்பர்ச்சுனிட்டி அகேன். அண்ட் ரவி பற்றி சொல்லணும்னா, ஹீஸ் அ வெரி வெரி டியர் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட். அண்ட் இது ஆக்சுவலி நம்மளோட 3வது படம். ஸோ ரவி நானும் அந்த பேர் சொன்னாலே எல்லாரும் இன்னமும் சம்திங் பற்றி தான் பேசுவாங்க. ஸோ திஸ் இஸ் கம்ப்ளீட்லி ஒரு கான்ட்ராஸ்ட், வெரி வெரி டிஃப்ரெண்ட். அண்ட் ஸ்டில் யங், பப்ளி எல்லாமே இருக்குது. பட் இட்ஸ் அகேன் வெரி டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. அண்ட் ஐ திங்க் திருப்பியும் ஒரு ஃப்ரெஷ் பேர் நடித்த மாதிரி இருக்கும். யூ கைஸ் வில் டெஃபினெட்லி என்ஜாய் இட். அண்ட் அஞ்சலி சொன்ன மாதிரி எனக்கு எப்போவுமே மல்டி ஸ்டாரர்ஸ் பண்ணுறது ரொம்பவே பிடிக்கும். இட்ஸ் ஆக்சுவலி கான்ட்ரரி டு வாட் பீப்புள் திங்க். ஏன்னா ரொம்ப ஜாலியாக இருக்கும் செட்டில் எப்போவுமே. I think we had a couple of days combinations, and then Ilana Prabhu sir இருந்தாரு, Radha Ravi sir இருந்தாரு, Suri, Vivek, the entire team. So it was so much of fun. என்னன்னாலும் செட்டில் ஒரு கலாட்டா பண்ணி ஒரு ஜாலியாக இருந்தது. And of course Senthil sir, he shot us so beautifully. நிறைய பேர் ட்ரெய்லர் பார்த்துட்டு சொன்னாங்க, என்ன இந்த படம் இப்படி கலராக இருக்குது. I really want to see the film. And of course this is the second film. ஏன்னா நம்ம இப்போ அரண்மனையும் பண்ணிட்டு இருக்கோம். So I'm very very happy. I hope I've not forgotten anybody. The music, the stunts, the action, everything. Full team. Okay, I just want to say thank you so much. இந்த மாலை நேரத்தில் உங்கள் அனைவரையும் சந்திப்பது மகிழ்ச்சி. இன்னொரு சந்தோஷமான விஷயம் சொல்கிறேன். அடுத்த படத்தில் நான் தயாரிப்பாளர் ஆகலாம்னு முடிவு பண்ணியிருக்கிறேன். ஏன்னா தயாரிப்பாளராக தான் ஹீரோயின் பக்கத்துலலாம் உட்கார முடியுது. இவ்வளோ நேரம் வாங்க சார்னா, ஐயோ இல்லைம்மா நான் மேடிக்கும் அதெல்லாம் ஃபியர்மா அப்படின்னாரு. சரி சார், அஞ்சு வந்து சார் டக்குன்னு வந்து பக்கத்தில் உட்காந்து அப்புறம் அவர் ஸ்பீச் வேறு பின்னி உதறிட்டார். நான் பேசுறதுக்கு கொஞ்சம் போர் அடிக்கும். இதெல்லாம் எல்லாருக்கும் நான் நன்றி சொல்ல வேண்டியிருக்கு. அதெல்லாம் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ஜெயம் ரவி கிட்ட இந்த கதை சொல்லலாம்னு சொல்லிட்டு போகும்போது, ரவி இதுக்கு முன்னாடி ஒரு லவ் ஸ்டோரி பண்ணியிருக்காரு. ரோமியோ ஜூலியட் தனி ஒரு அப்போ ஆக்ஷன் பண்ணிட்டு இருந்தார். நான் சொன்னேன், ரவி காமெடி படம் பண்ணலாம் ரவி அப்படின்னு சொல்லி. இன்னும் சொன்னார், இல்லை சார் இந்த ஃபுல் லென்த்து காமெடி இன்னும் நான் பண்ணல, பட் ஸ்கிரிப்ட் இருந்தால் பண்ணலாம் சார்னா. சரி நான் ஒரு ஸ்கிரிப்ட் சொல்லிட்டேன் அப்படின்னு. சரி சொல்லுங்கன்னாரு. அந்த ஸ்கிரிப்ட் அவர்கிட்ட சொன்னோடனே 2 நாள் டைம் கேட்காரு. நல்லா தான் கதை சொன்னேன். 2 நாள் டைம் கேட்குறாருன்ட்டு வந்துட்டேன். அவர் 2 நாள் போட்டு கூப்பிட்டாரு. சார் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கதை கேட்குறேன், நல்லா ஜாலியாக இருந்தேன். அதுக்கப்புறம் அந்த கதையில் என்ன உட்கார வச்சு பார்த்தேன் சார்.
இப்போ நான் இது செட் ஆகிட்டேன் சார், நம்ம பண்ணலாம் சார். அப்புறம் எல்எம் முரளி சாருக்கு எனக்கு இது அவங்க கூட ஒரு 6வது 7 படம் 27 படம் பண்ணியிருக்கிறாங்க. எனக்கு அவருக்கும் பயங்கர சண்டை வரும். அவர் ஏதாவது ஒன்று சொல்லுவார், நான் ஏதாவது ஒன்று சொல்ல, சண்டை வரும். அடுத்த 5 நிமிஷம் 2 பேரும் ஒன்றா காருக்கு போய்ட்டுருவோம். வா சார் சென்சார் சொல்லிட்டு பார்த்துட்டு வரலாம். அப்பா டக்குன்னு டைட்டில் வச்சுட்டேன். இன்னும் யாருப்பா அப்பா டக்குன்னு டைட்டில் வைக்க சொன்னது? டாக்ஸிக்கு தரமாட்டேன்றாங்க. சரி சார், நான் தான் அப்பா டக்குன்னு வைக்கலாம், நான் அப்பா டக்குன்னு வைக்கலாம். நான் ஒரு படம் வந்துருச்சு, அதுக்கும் தரமாட்டாங்க. சரி, இவன் அப்பா டக்குன்னு வைக்கலாம், இவனும் வந்துருச்சு. சரி, என்ன தான் பண்ணலாம், சகலகல அவ்வளோன்னு வைக்கலாம். அதுக்கு முன்னாடி சொன்னார், அப்பா டக்கர்னா அனைத்தும் அறிந்தவன். அனைத்தும் அறிந்தவன்னா ஒருத்தன் கூட தேட்டருக்கு வர மாட்டான். சரி, என்ன சார் பண்ணலான்னா, அனைத்தும் அறிந்தவன் யாருன்னா சகலகல அவ்வளவன். சரி, சகலகல அவ்வளோன்னு வச்சுக்கலாம் சார். ஆனால் அப்பா டக்கர் விடுறதுக்கு மனசே வரல. சரி, என்ன பண்ணலன்னா, சரி இளம் கோயிலை தூக்கிட்டு அப்பா டக்கர் ஜெயம் ரவி நடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சகலகல அவ்வளோனா வச்சுட்டோம். அதுக்கப்புறம் சூரி இந்த படத்தில் நான் வந்து ஜெயம் ரவிகிட்ட சொன்னேன், சார் என் யூக்குள் கேரக்டராக இருக்கானே சார் சூரி, அவங்க பண்ணால் நல்லா இருக்கும். சரி சார், நீங்கள் பேசுங்க. நான் சூரியகிட்ட கதை சொல்லலான்னு போது சூரி எனக்காக சொல்கிறான், சார் இது மாதிரி கதை அது சீன் நல்லா இருக்கு. என்னன்னா ரவி நேற்று நைட்டு எனக்கு ஃபோன் பண்ணார் சார். வெரி குட், நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சூரிக்கு வந்து இந்த படம் வந்து சார் அடுத்த ஒரு லெவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவருக்கு அவர் வந்து திரிஷா அஞ்சலி 2 பேரையும் லவ் பண்ணுவார் படத்தில். பட் அவங்க லவ் பண்ண மாட்டாங்க, இவர் 2 பேரும் லவ் பண்ணுவார். அது என் உரிமைன்றான். நீங்கள் லவ் பண்ணுறீங்களா, லவ் பண்ணி எனக்கு நான் லவ் பண்ணுறேன் அப்படின்ட்டு லவ் பண்ணுவார். 2 பேருமே அவருக்கு கிடைக்க மாட்டாங்க. அப்புறம் விவேக் சார் இந்த படத்தில் நான் போய் கதை சொல்லும்போது ஆல்ரெடி படிக்காதன்னு மாப்பிள்ளை பண்ணியிருந்தேன். போய் சொன்னேன், சார் இது மாதிரி ஒரு ரோல் இருக்குது நீங்கள் பண்ணணுன்ட்டு. சார் சிங்கிள் காமெடினா தான் நீங்கள் கதையை சொல்ல வேணாம், நான் பண்ணிடுறேன். இன்னொரு காமெடி இருக்காரு சார். தமிழில் என்னென்னா 2 காமெடி பண்ணுறதே இல்லை. ஒரு காமெடினா கடைசி ஊரில் அவங்க தான் என்ன செகண்ட் ஹாஃபில் போர் அடிச்சிருக்காரு காமெடி யூஸ் பண்ணால். சரி விவேக்கை யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு விவேக்கிட்ட பேசினேன், கதை சொன்னேன். ஓகேண்ணா என்ன கெட்டப் போடலாம் அப்படின்னு கேட்டேன். சார் என்ன சார் அந்த படத்தில் எப்படி போட்டோம், இந்த படத்தில் எப்படி போட்டோம், படிக்காதுன்னு மாப்பிள்ளைங்க மொட்டை போடலாமா சார் அப்படின்னு கேட்டேன். சார் மொட்டையோடு நான் நடிச்சுட்டே இல்லை சார் இது வரலண்ணா. அப்போ மொட்டை போடலாம் சார் அப்படின்னு. அப்புறம் மொட்டை போட்டு வந்து நடித்தார். அவர் வர ஒரு 30 நிமிஷம் வருவார் செகண்ட் ஹாஃபில். 30 நிமிஷமும் தேட்டரில் ரசிகர்கள் சிரித்து ரசித்து என்ஜாய் பண்ணலாம், அந்த அளவுக்கு இருக்கும் அவர். அப்புறம் டெக்னீஷியன் செந்தில்குமார், அவன் நாங்கள் அசிஸ்டண்ட்டாக ஒரு 20 படம் பண்ணியிருக்கோம். சுந்தர் சாரியில் 20 படம் அசிஸ்டண்ட் அசோசியேட் நாங்களாம். செந்தில் கேமராமேன் அப்போ. செந்தில் இந்த படத்துக்கு நான் எப்படி 50% ஆகணும், நல்ல டைலாக் சொல்லிடுவேன், ஆர்டிஸ்ட்லாம் சிரிச்சிருவாங்க. ஓகே அப்படின்னு போது மச்சான் ஒன்றுவார் அப்படின்னு. என்னடா நானும் ஆடிட்டேன் மச்சான் அப்படின்னு. செந்தில் அந்த ஈக்குவல் அவர் அந்த படத்தில். அப்புறம் செல்வா அடுத்த அவனுக்கு பயங்கர ஒரு ஃபியூச்சர் இருக்கும். ரொம்ப அப்பயே பயங்கர டேலண்டான பையன். மெட்ராஸ் நிறைய படம் பண்ணியிருக்கிறான் பிரவீன் கிட்ட. சரி அவனை இதில் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணேன். அப்புறம் எங்கள் பாலண்ணன் சுந்தர் சார் கிட்டேருந்து ஒர்க் பண்ணிட்டு நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு. 100 படம் ஒர்க் பண்ணி 100வது படம்னு நினைக்கிறேன் சார். 100வது படம் பாலு சாருக்கு ஒர்க் பண்ணியிருக்காரு. அப்புறம் திரிஷா வந்து இந்த படத்தில் ஒரு அடாவடியான பொண்ணு, பயங்கர அடாவடி. ரவி ஒரு ரெடி அடிச்சா திரிஷா 2 அடி அடிப்பாங்க, அப்படி ஒரு கேரக்டர். ஆனால் ஷூட்டிங் முடிச்சோன்னா அமைதியான கேரக்டர், யார்கிட்டையும் பேச முடியாது. அவங்க சார் வரேன் சார் போயிட்டே இருப்பாங்க. படத்தில் அஞ்சலி அமைதியான கேரக்டர். ஆனால் 6 மணி ஆயிடுச்சுன்னா ஒரு 4-5 அசல் வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு பால் போடுறதும் தெரியாது, அஞ்சலிக்கு கிரிக்கெட் ஆடுறதும் தெரியாது. ஆனால் 9 மணி வரைக்கும் ஆடிட்டு இருப்பாங்க. நம்ம போய் படுமா தூங்குமா, நாளைக்கு காலையில் ஷூட்டிங். சூரிய ஒரு நாள் ரொம்ப கோவமாக பேசுவான், போய் படுங்க டைம் ஆகுது தூங்குவாங்க, நம்ம நாளைக்கு ஷூட்டிங் இல்லைங்க. அவங்க செல்லை உடைச்சிட்டாங்க, ஐஃபோன். அவங்க காசுக்காக தேடிட்டு இருக்கலாம். சொன்னேன், அண்ணா எங்கே நான் ப்ரெஸ் மீட் நடக்குது, என்ன சூரியண்ணா கல்கத்தாவில் அஜித் படம்ண்ணா, அஞ்சலி வந்திருக்காண்ணே. ஆமாம் சார் எனக்கு கேட்டு பாருங்க. அஞ்சலி மேடையில் சூரிய சொன்னதே சொல்லிடுறேன். அதனால் வந்து அஞ்சலி வெரி குட் பாருங்கள் விளையாட்டு பார்த்தீங்களா. அப்புறம் ஃபைட் மாஸ்டர் தளபதி தினேஷ் நிறைய படம் என் கூட ஒர்க் பண்ணியிருக்காரு. நான் அசண்டேட்டாக இருந்த காலத்தில் ஒர்க் பண்ணார், நான் டைரக்டர் ஆன கூட ஒர்க் பண்ணியிருந்தாரு. எப்படியாவது ஒரு கைட்டு விளாண்டு பார்த்துட்டு அதுதான் முடியல. மாஸ்டர் நீங்கள் நடிச்சிருங்க இந்த படத்தில் அப்படின்னு ஹாப்பி ஆகிட்டாரு சார். ஆமாம் சார்ன்ட்டு சரி அவர் நடிகராக போட்டு அவங்க பையனை மாஸ்டர் போட சொல்லிட்டாரு. ஹரி வேலையில்லாப்பட்டவர் எல்லாம் பண்ணியிருக்கிறான், அவன் பெரிய லெவலில் வருவான். அப்புறம் கோகுல் இந்த படத்தை தாங்கி பிடிச்ச தூண். எங்கள் எல்லாரையும் முரளி சார் கூட அப்படி கிடையாது, பணம் காட்ட கொடுத்துருவாரு டக்குன்னு. டக்குன்னு கொடுத்துருவா பாருங்க கோகுல் அப்பா கரெக்டாக பாரு என்னென்னப்பா கரெக்டாக ப்ரொடக்ஷனுக்கு சரியான ஆள்.
இன்னும் அப்பா கூடயே இருந்து நிறைய படம் கற்றுக்கிட்டு அப்புறம் தனியாக ப்ரொடியூசர் ஆவா. அப்பாவோட தயவுலேயே வா, அப்போ தான் முன்னுக்கு வர முடியும். அப்புறம் உங்கள் எல்லாருக்கும் என் வணக்கம். இந்த படம் வந்து ஒரு காமெடி படமாக எடுத்திருக்கேன். ஏன்னா காமெடி மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும். லவ் படம் எடுக்க சொன்னால் அக்டர் ஃப்ளாப், ஆக்ஷன் படம் எடுக்க சொன்னால் நம்ம ரொம்ப சோம்பேறி, 9 மணிக்கு மேலே 6 மணிக்கு மேலே ஒர்க் பண்ண மாட்டேன். காமெடி தான் தெரியும், அதை எடுத்துருக்கோம். இந்த படத்தில் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்கோம். படம் வரும் வந்து நீங்கள் எல்லோரும் இந்த படத்துக்கு நல்ல ஆதரவு கொடுக்கணும்னு சொல்லி நினைக்கிறீங்க. நன்றி. மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும், இந்த விழாவுக்கு வந்திருக்கும் பத்திரிகை, தொலைக்காட்சி, இணையதளம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். முதல்ல எல்லாருக்கும் தேங்க்ஸ். உங்கள் சப்போர்ட் எனக்கு இருந்துக்கிட்டே இருக்குது, அதுக்கு ரொம்ப நான் கடமைப்பட்டிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். சகலகலா வல்லவன் அப்படி சொல்லும் போதே வந்து நம்ம டைட்டிலுக்கு நான் அருகதே ஆனவனா அப்படின்றது தான் எனக்கு தோணுது. இருந்தாலும் அந்த படம் வேறு, இந்த படம் வேறு. இது வந்து எல்லாம் தெரிஞ்ச ஒருத்தன் அப்படின்றது தான் அப்பா டக்கரை வந்துச்சு. ஸோ இதுலேயும் வந்து சகலகலாவனும் அனைத்தும் கற்றவன் அப்படின்றது இருந்ததுனால அந்த டைட்டில் வச்சோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏவிஎம் சல்மான் சார் இது வந்து வில்லிங்காக கொடுத்ததுக்கு வந்து உண்மையாகவே அவருக்கு வந்து நாங்கள் உண்மையாக வணங்குகிறோம் அவரை. இந்த படம் நான் தாஸ் படம் பண்ணியிருக்கேன் லக்ஷ்மி மூவி மேக்கர்ஸுக்கு. அதுக்கப்புறம் அவங்க கூட இணைஞ்சு பண்ணுற 2வது படம் இது. நடுவில் லக்ஷ்மி மூவி மேக்கர்ஸ் வந்து ஒரு சின்ன கேப் எடுத்துட்டாங்க, ஒரு 3-4 இயர்ஸ் இருக்கும் சார். அதுக்கப்புறம் என் கூட தான் பண்ணோம்னு ஆசைப்பட்டு வந்தாங்க. அதுக்கு சார் நான் உங்களை உண்மையாகவே வணங்குறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் சூஸிங் மீ. நம்ம தம்பி கோகுல் வந்து ப்ரொடியூசராக இருக்கிறாரு இந்த படத்தில். கோகுல் வந்து உண்மையாகவே தம்பி தான். அவர் ஷூட்டிங் போகும்போது கூட எங்கள் கூடயே வந்து ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தான் இருப்பார். அவர் ப்ரொடியூசர் மாதிரி என்றைக்குமே நடந்துக்கிட்டதே கிடையாது. அவர் பாஸ்போர்ட் எல்லாம் நாங்கள் ஒழிச்சு வச்சு விளாண்டுருக்கோம். நீ எப்படி ஊருக்கு போகிற நான் பார்த்துக்கிறேன், உங்கள் அப்பாவை கிளம்பி வர சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த அளவுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லி தான் அவர். டைரக்டர் சுராஜ் சாருக்கு நான் ஃபேன். அவருடைய காமெடிக்கு வந்து நான் பெரிய ஃபேன். அவருடைய படங்களுக்கு அந்த நகைச்சுவை சார்ந்த படங்கள் சிலது அவர் பண்ணார். அது வந்து எவ்வளோ பெரிய ஹிட் ஆகிருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு படம் பண்ணுவோம் சார் அப்படின்னு தான் ஆசைப்பட்டேன். நான் எப்போவுமே கதை கேட்கும் போது பயங்கர சீரியஸாக தான் கேட்பேன். அது மற்றவங்க சொன்னாங்க எனக்கு, ஏன் சார் சீரியஸாக கேட்குறீங்க அப்படின்னு. எனக்கு தெரியல அது. ஆனால் சுராஜ் சார் வந்து டயலாக் கூட கதை சொன்னார். ஒவ்வொரு சீனுக்குமே சிரிச்சுக்கிட்டே கதை கேட்டேன். அந்த மாதிரி நான் கேட்டதே கிடையாது. உடனே ரொம்ப விருப்பப்பட்டு சார் உடனே பண்ணிடுவோம் சார் இந்த படம் அப்படின்னு சொல்லி பண்ண ஆரம்பித்தோம். ஸோ தேங்க்ஸ் டு சுராஜ் சார் என்ன செலக்ட் பண்ணதுக்கு. யூகே செந்தில்குமார் சார், அவர் வந்து எப்படி சுராஜ் சார் சொன்னாரோ 50% நான் 50% யூகே அப்படின்னு சொன்னாரோ, செந்தில் சார் உண்மையாகவே எங்கள் எல்லாருக்குமே அந்த மாதிரியான ஒரு சப்போர்ட்டில் தான் இருந்திருக்காரு இந்த படத்தில். அவ்வளோ ஃபாஸ்ட் ஒர்க்கர். அவருக்கு நானும் த்ரிஷாவும் பேசினாலே பிடிக்காது கொஞ்சம் கூட. ஷார்ட் முடிஞ்சு போய் உட்காந்து பேசலாம் த்ரிஷா கிட்டே, சரி அவங்க நிறைய கதை சொல்லுவாங்களே அப்படின்னு சொல்லி அவன் நிறைய இன்ட்ரெஸ்டிங் கதை இருந்துச்சு. சரி உட்காந்து கேட்கலான்னு போனால் ஷார்ட் ரெடி அப்படின்றார். ஏன் சார் நாங்கள் பேச விட மாட்டீங்க. ஸோ அந்தளவுக்கு ஃபாஸ்ட் அவர் அப்படின்றது தான் நான் சொல்ல வரேன். தினேஷ் மாஸ்டர் செம்மையாக காமெடி பண்ணியிருக்காரு இந்த படத்தில். எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சது மாஸ்டர். ஆல் தி பெஸ்ட் மாஸ்டர். ஒரு நடிகர் அவதாரம், வேற ஒரு அவதாரம் காமிச்சிருக்கீங்க மாஸ்டர். பாடலாசிரியர் குறிப்பிட்டே ஆகணும். ரொம்ப ஜாலியாக இருந்தோம் நாங்கள் 2 பேரும். இந்த லிரிக்ஸ் எல்லாம் ரொம்ப ரசித்து பண்ணோம் நாங்கள். தினேஷ் மாஸ்டர் பையன் இருக்கார், அவர் வந்து ஹரி வந்து ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. தேங்க்யூ. நான் வந்து எனக்கு உண்மையாகவே நம்பிக்கை வரல ஃபஸ்ட்டு. சின்ன பையனாக வந்து மாஸ்டர் என்ன மாஸ்டர் நீங்கள் தானே மாஸ்டர் பண்ணுறேன்னு சொன்னீங்க அப்படின்ற அளவுக்குலாம் கேட்டுட்டு நான், சார் நீங்கள் நம்பி பண்ணுங்க சார் அப்படின்னா இன்னைக்கு அவுட்புட் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. த்ரிஷா 3வது படம், அது எல்லோரும் கேட்கவே ஆரம்பிச்சிட்டாங்க, உங்களுக்கு என்ன அவ்வளோ பிடிக்குமா த்ரிஷாவை, ஏன் வந்து த்ரிஷா கூடயே பண்ணிகிட்ருக்கீங்க படங்கள்லாம் அப்படிலாம் கேட்க ஆரம்பிச்சிட்டேன். உண்மையாகவே எனக்கு பிடிக்கும் த்ரிஷா. அதில் என்ன தப்பு. வண்டர்ஃபுல் ஃப்ரெண்ட். அண்ட் அவ்வளோ ஈஸியாக ஹேண்டில் பண்ணுவாங்க சில சுச்சுவேஷன்ஸை, என்னாலலாம் முடியாது. அதுக்கு அழகான ரீசனிங்கும் சொல்லுவாங்க. அது எல்லாமே வந்து நான் உண்மையாகவே பார்த்து வியந்த விஷயங்கள். அண்ட் கிளாரிட்டி அது வந்து இருக்குது அவங்களுக்கு.
அதுக்கப்புறம் இந்த படம் பர்டிகுலராக சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவங்க கேரக்டர் வந்து பயங்கரமாக பேசப்படும். அவங்களுக்கும் நான் பார்த்துருக்கேன் இல்லையா, அவங்க படங்கள்லாம் கிட்டத்தட்ட ஒன்றா தான் ட்ராவல் ஆனாங்க 11-12 இயர்ஸாக. ஸோ அந்த கேரக்டர்ஸ் அவங்களே சொன்னாங்க, நான் தமிழில் அந்த மாதிரி கேரக்டர் பண்ணதில்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப புதுசாக இருக்கும். அஞ்சலி நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், நிறைய ஹீரோயின்ஸ் 10 கமர்ஷியல் படம் பண்ணால் ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம் பண்ணுவாங்க. இவங்க 10 எக்ஸ்பெரிமெண்ட் ஃபிலிம் பண்ணால் ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் பண்ணுறாங்க. அது வந்து ஒரு பயங்கரமான ஒரு 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 மிக்ஸ். அது அப்படி தான் சொல்லுவேன் நான். ஸோ இந்த படத்தில் வந்து நான் தான் சொன்னேன், அஞ்சலி பண்ண நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் நான். சார் நான் தானே சார் சொன்னேன். ஸோ அஞ்சலி பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஏன்னா அந்த வில்லேஜ் கேரக்டர் அது இதுன்னு எனக்கு மைண்டில் இருந்துகிட்டே இருந்துச்சு. சரி நான் தான் சொன்னேன். ஸோ இந்த படத்தில் ரொம்ப க்யூட்டாகவே பண்ணியிருக்காங்க. எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி காமெடி எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. அண்டு எல்லாத்துக்கும் மேலே நான் சொன்னால் அது உண்மை, சூரி இந்த படத்தில் அடுத்த காமெடி சூப்பர் ஸ்டாராகவே ஆயிடுவார். அவர் அந்த அளவுக்கு பண்ணியிருக்காரு. படத்தில் வந்து 50% அவர் தான் இந்த படம், மற்ற 50% தான் நாங்கள் எல்லாரும் அப்படின்னு நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு கலக்கியிருக்காரு. நிச்சயமாக அவருக்கு வந்து இது ஒரு மிகப்பெரிய படமாக, ஒரு முத்திரை குத்துற மாதிரியான ஒரு படமாக அமையும் அவருக்கு. அண்ட் படத்தில் விவேக் சார் பண்ணியிருக்காரு. அவர் வந்து எந்த ஒரு ஈகோவும் இல்லாமல் வண்டர்ஃபுல் பர்சன். எம் குமரனுக்கு அப்புறம் நான் அவர் கூட சேர்ந்து ஒரு காம்பினேஷன் பண்ணுறேன். ஸோ அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவர் கூட ஒர்க் பண்ணுறது. அண்டு நிறைய கற்றுட்ருக்கேன் அவர்கிட்டருந்து. அப்பவும் சரி இப்போவும் சரி அப்படியே இருக்கார். அந்த நேச்சர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர்கிட்ட. பிரபு சார் இஸ் லைக் ஃபேமிலி. எனக்கு அப்பாவை பண்ணியிருக்காரு. ஸோ அந்த சீன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா வந்திருக்கு. முக்கியமாக இந்த படத்தை பற்றி எனக்கு சொல்ல வேண்டியது ஒரு விஷயந்தான். என்ன தான் லேயர்ஸ் ஆஃப் காமெடி இருந்தாலும், இட்ஸ் அ காமெடி பேக்கேஜாகவே இருந்தாலும், ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த ஜென்ரேஷனுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இந்த படம் வந்து அமையும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, மேரேஜ்ன்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப கொஞ்சம் ஃபீபிள் ஆகிட்டு வருது. மேரேஜஸ் வந்து டிவோர்ஸஸ் நிறையா நடந்துகிட்ருக்கு. மேரேஜே வந்து கொஞ்சம் அன்ஸ்டேபிளாக இருக்குது இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில். அது எல்லாம் ஒத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஜோக்கெல்லாம் கூட சொன்னாங்க அதை பற்றி. இன்னும் 10 வருஷம் கழிச்சு புருஷன் பொண்டாட்டி ஒன்றா இருந்தாலே அது ஜாயிண்ட் ஃபேமிலியாக சொல்லுவாங்க அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஆகிடக்கூடாதுன்னு எடுத்த படம் தான் இந்த படம். நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்கும், இருந்தாலும் இந்த ரிலேஷன்ஷிப் கண்டினியூ ஆகணுங்கிறது தான் ஒரு மையமாக வச்சு எடுத்த படம் இது. ஸோ இந்த விஷயத்த இது வரைக்கும் யாரும் சொன்னாங்களான்னு எனக்கு தெரியல. இதை ஒரு காமிக்கல் வேல சொல்ல முடியுமான்னு கூட எனக்கு தெரியல. ஸோ அதை புல் ஆஃப் பண்ண சுராஜ் சாருக்கு ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். ரொம்ப நல்ல விஷயம் சார் அது. தேங்க்யூ ஃபார் மேக்கிங் திஸ் வெல். ஸோ கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். அதை எடுத்து போய் ரீச் பண்ண வேண்டியது உங்கள் பொறுப்பு. அது வந்து நாங்கள் பல வருஷங்களாக நம்பி கொடுக்குற பொறுப்பை நீங்கள் கரெக்டாக பண்ணிகிட்ருக்கீங்க. இது பர்டிகுலர் எனக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாகவே பண்ணிகிட்ருக்கீங்க. தேங்க்யூ ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட். தேங்க்யூ ஸோ மச்.